பிஜேபி காத்துக்கிட்டே இருந்தது, திமுகவோட எப்போ இணையலான்னு காத்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுகவெல்லாம் இணைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. பிஜேபிக்குன்னு ஒரு தனி தன்மம் உண்டு. ஒரு நாளைக்கு 2 முறை தான் அது குளிக்கும், 4-5 முறைலாம் குளிக்க முடியாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக தோற்றதில் ஒரு மகிழ்ச்சி, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்ததில் ஒரு மகிழ்ச்சி. 2026 மே 4ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வரணுங்கிறது இல்லை. அந்த ஆள் ஒன்றும் நம்ம நாட்டினுடைய மனிதன் இல்லை, அவன் ஒன்றும் தேசப்பிதா இல்லை, அவன் ஒன்றும் இந்த நாட்டுக்காக நல்லது செய்தவன் இல்லை. வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தவர் தான் தலைவனாக இருக்காங்கிற வரைக்கும் விட்டுக்கோங்க. தன்னை ஒரு சுபாஷ் சந்திர போஸாக மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நாட்டில் மோடியை என்னால் எதிர்க்க முடியாது, எங்கள் அம்மாவாலையும் முடியல, என் தங்கச்சிக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். தீய சக்தி வாசஸ் தூய சக்தி இந்த கதையை தான் பேசுவேன்னு அவர் சொல்றாரு. ஸோ நீங்களும் அதையே பண்ணுங்கிற. திமுக ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா மார்ச் ஏப்ரல் வரைக்கும். இப்போ என்னாச்சு, விஜய்க்கு தீய சக்தியோட தான் ஃபைட். ஆனால் கருணாநிதியின் பேரை சொல்லிட்டா அவருக்கு அப்படியே ரொம்ப சங்கடமாயிடும். ஆளின் மேலே அவருக்கு பயங்கர மரியாதை. ஆனால் தீய சக்தி திமுக, அந்த குழப்பத்துக்குள்ள வருவோம். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகரான ரவி டிடிஎஸ் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு எல்லாம் சொன்ன மாதிரி இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருவாங்க போல சார், அதாவது ஆதரவாவது கொடுப்பாங்க போல சில விஷயங்களுக்கு, அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்களே சார், என்ன காரணம் சார் அது? இல்லை இப்போ தான் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. மறுசீராய்வுங்கிறது நேற்றுக்கு 39னா இன்றைக்கி 59. காரணம் நேற்றுக்கு 543னா இன்றைக்கி 880 அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஏன்னா இவங்கெல்லாம் இருமொழி கொள்கையில் ஆங்கிலம் படித்தவங்க, நம்ம கஜேந்திரகுமார் சார் கான்வெண்ட்லலாம் படித்தவங்க. அதனால் ப்ரொபோஷனேட்லிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. ப்ரொபோஷனேட்லிங்கிறார், அப்போனா கவுத்துருவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு விகிதாச்சார அடிப்படையில் நேற்றுக்கு இதுன்னா இன்றைக்காது. இதுக்கு நான் அந்த சமயத்துலேயே உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன். சின்ன வயசுலேயே நம்மக்கிட்ட ஒரு விடுகதை சொல்லியிருப்பாங்க. 15 பேர் 8 நாளில் ஒரு வீட்டை கட்டி முடிப்பாங்கன்னா 40 பேர் எத்தனை நாளில் கட்டுவாங்கன்னு. அந்த கணக்கு தான், ஒரு மண்ணும் இல்லை. அது இப்போ தோற்று போனதுனால புரிஞ்சிருக்கு. அதான் சார் கேள்வி எழுது. இப்போ ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக எதிர்த்திருப்பாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, நான் தான் தென்னக காவலன், இந்திய காவலன், உலக காவலன், நான் தான் ராஜேந்திர சோழன், எங்கள் அப்பா தான் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அந்த மனப்போக்கிலேயே அவங்க வாழ்ந்தாங்க. உண்மை சீரியஸாகவே வாழ்ந்தாங்க. இந்த பிக் பாஸில் திவாகர்னு ஒரு டாக்டர் இருந்தான் பாருங்க, அந்த ரேஞ்சில் நான் எவ்வளோ பெரிய நடிகன் தெரியுமா, அப்படி வாழ்ந்தாங்க அவங்க. அப்புறம் இப்போ தான் புரிஞ்சிருக்குது, இல்லைங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு. இது ஒரு பக்கம். பிஜேபிக்கு 360 பேர் வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆட்சி அமைக்கும் போது 290 நிற்காது. சந்திரபாபு நாயுடு ஒரு கால் அவர் பிச்சுப்பாரு, நிதிஷ் ஒரு கால் பிச்சுப்பாருன்னா கதை சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம பல முறை சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது 360க்கு போகணும்னு சொன்னால் இன்றைக்கி தேதிக்கு 293. டிஎம்சியிலேருந்து அந்த பார்ட்டி ஏறத்தாழ முடிஞ்சு போச்சு. எம்எல்ஏக்களே 60 பேர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு லெஜிஸ்லேட்டில் வந்துட்டாங்க. பிஜேபி விலை கொடுத்து வாங்கும்னு இவங்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. விலை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது 202 பேர் ஆல்ரெடி இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில். 60 பேர் இனி மமதாவெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு 20-23 பேர் இருக்காங்க. இந்த சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் சரத்பவார், அஜித் பவார் ரெண்டும் சேர்த்து ஒரே என்சிபியாக மாற்றி அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி உத்தவ் தாக்கரே இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 360க்கு 320 ரேஞ்சில் வந்துடுது. 320-323 ரேஞ்சில் வந்துடுது. இப்போது திமுகவை வச்சுக்கிட்டு 360க்கு போகணும்னா அது பெரிய ரிஸ்க். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க. எந்த கேஸ் நேருவை விடுவிக்கணும், ஜெகத் ரட்சகனை விடுவிக்கணும்னு அது பெரிய டிமாண்டாக இருக்கும். அதுக்கு பிஜேபியிலேருந்து வாய்ப்பு இல்லை. 360 வரைக்கும் இவங்க 22 வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் போகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இவங்க பிஜேபியும் திமுகவும் இணையுது. பிஜேபி காத்துக்கிட்டே இருந்தது, திமுகவோட எப்போ இணையலான்னு காத்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் சாயங்காலம் விவாத நிகழ்ச்சியில் பேசுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுகவெல்லாம் இணைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. பிஜேபிக்குன்னு ஒரு தனி தன்மம் உண்டு. ஒரு நாளைக்கு 2 முறை தான் அது குளிக்கும், 4-5 முறைலாம் குளிக்க முடியாது. அப்போது இந்த பார்ட்டி இந்த சப்போர்ட் இதுக்காக வேணும். எதுக்கு வேணும்? மறுசீரமைப்பு ஒழுங்காக நடந்தால் தான் உமன்ஸ் பில் பாஸ் ஆகும். உமன்ஸ் பில் பாஸ் ஆகணும், அதை தவிர யூசிசி பாஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். ஸோ பொதுவாக திமுகவுடைய ஆட்டிடியூட் என்னென்னா அவங்கள சப்போர்ட் பண்ணணும்,
அப்படின்னு முடிவு எடுத்ததுன்னா டேரெக்டாக உட்காந்து அதுக்கு ஒரு கதையை சொல்லும், உங்களை ஏன் சப்போர்ட் பண்ணேங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்லும். இல்லைன்னா குறைந்தபட்சம் வெளிநடப்பு செஞ்சிடும். வெளிநடப்பு செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து 22க்கு கிட்டத்தட்ட 16 வந்து கிடைச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதமாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக தோத்ததில் ஒரு மகிழ்ச்சி, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்ததில் ஒரு மகிழ்ச்சி. இது 2026 மே 4ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வரணுங்கிறது இல்லை, விட்டா எல்லாருமே சேர்ந்துருவாங்க, அதிமுக சேர்ந்துருவாங்க, திமுக சேர்ந்துருவாங்கன்னு கதை விடுறதுக்கு இங்கே தாவேக்கால ஒரு கூட்டம் வேறு உட்காந்துருக்கு. பட் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. புரியுது. பட் இப்போ ஸ்டார்டிங் வந்து இப்போ திமுக தன்னோட அராஜக அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன சார்? ஒருத்தர் என்னன்னா விஜயோட எலும்பு முறி பண்ணுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் போய் போலீஸில் மனு கட்டுறாங்க, திசை திருப்புறாங்க பாருங்க. நேற்றுக்கு ஒரு தொலைக்காட்சியில் அவங்க எப்போதுமே அந்த கிறித்துவ நண்பர் வந்து எப்போதுமே திமுக சார்ந்து தான் பேசுவார். திசை திருப்புறாரு. என்ன திருப்புறாருன்னா, விஜய் வந்து நான் கதவெல்லாம் மூடுவேன்னு சொன்னார், அப்போ நான் உடைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார். இது தப்பு. விஜய் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஏதாவது பேசினா அவங்க ஓடி போயிடுறாங்க. ஒரு கேள்வி கேட்டால் பார்ட்டி ஃபண்டுன்னு ஓடி போயிட்டாங்க. ஓடி போகாமல் இருக்கணும்னா கதவை மூடணும். இது நியாயம் தானே? ஜனநாயகத்துக்கு நீ எதுக்கு சட்டசபைக்கு வந்திருக்க? உட்காந்து பேசுறது தானே வந்திருக்க. நீ ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு நான் கதவை மூடுவேன் அப்படிங்கிறது. நீ பதில் சொல்லனா உன்னை தூக்கி போடுவேன்னு சொல்கிறது வேற. நீ ஓடினா நான் கதவு மூடுவேன்னு சொல்கிறது ஒரு யதார்த்தம். இதுதான் அவர் சொன்னது. அதுக்கு நான் பதில் இப்படி கொடுப்பேன் அப்படி. அவரே பாருங்கள், காலையிலையோ வெள்ளிக்கிழமையோ என்ன பேசியிருக்காருன்னா, ஒட்டச்செறிஞ்சிருவோம், எலும்பெல்லாம் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாரு. நேற்றுக்கு மயக்க பிடிச்சிட்டு என்ன துப்பாக்கி காட்டி மிரட்டுறாங்க, துப்பாக்கி காட்டி உங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திமுக தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கையெழுத்தே வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நாளைக்கு நீங்கள் கோர்ட்டில் போய் ரவி வந்து என்னுடைய சொத்தை மிரட்டி வாங்கிட்டான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்டேருந்து நான் ஒழுங்காக பணம் கொடுத்துட்டு வாங்கினதே செல்லாமல் போயிடும். மிரட்டி வாங்கினா சொன்னால் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் வேணும். கேமராலாம் எடுப்பாங்க, நீங்கள் கையெழுத்து போடும்போது எந்த மனநிலையில் இருந்தீங்க எல்லாம் எடுப்பாங்க. இவர் எது இப்படி பேசுகிறார். ஸோ இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் நம்ம தவிர்த்துறது நல்லது. ஓகே சார். சார், இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா, இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்களே சார். பாராளுமன்றத்தை வந்து முற்றுகிறது, அடுத்து பிரசிடென்ட் ஆளுக்கூட போகிறது, இதனால் இந்தளவுக்கு அவங்களுக்கு கொந்தளிக்கிறதுக்கு காரணம் பாருங்கள். இந்த காக்ரோச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விளையாட்டாக ஒருத்தர் ஆரம்பித்து உடனே அது ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் டக்கு 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 ஆன்லைனில் ஆரம்பிச்சது இப்போ எங்கே வந்து நின்றுச்சு. அதெல்லாம் பாகிஸ்தானில் உட்காந்துட்டு செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஆளை வந்து அந்த ஆள் ஒன்றும் நம்ம நாட்டினுடைய மனிதன் இல்லை, அவன் ஒன்றும் தேசப்பிதா இல்லை, அவன் ஒன்றும் இந்த நாட்டுக்காக நல்லது செய்தவன் இல்லை, வெட்டியாக உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் தலைவனாக இருக்காங்கிற வரைக்கும் விட்டுக்கோங்க. யார் வேணாலும் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு 100 பேரையோ 200 பேரையோ அனுப்பிச்சிட்டு போய் ஒரு கலாட்டா பண்ண முடியும். நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை, காலையில் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வெறும் டியர் கேஸ் தான் அடிச்சிருக்காங்க. டியர் கேஸ் அடிச்சிருக்க உடனே அவன் கலைஞ்சு போயிட்டான். மத்தியானம் வந்து கோரிக்கை வைக்கிறான். நீட்டு பிரச்சனை ஏற்கனவே ஒரு லீக்குங்கிறது நடந்தது. அந்த 2வது முறையாக அது நடக்குது. போன முறை வந்து 2 வருஷம் முன்னாடி நடந்தது வந்து லீக் இல்லை, பேப்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால் 1500 பேருக்கு இத்தனை மார்க் அதிகமாக கொடுத்தாங்கங்கிற பிரச்சனை. இந்த வாட்டி வந்தது என்ன அப்படின்னா, பேப்பரே லீக் ஆச்சு, இத்தனை பேர்கிட்ட போயிருக்குங்கிறது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியணும்னா, 2000க்கு முன்னாடி இந்த பேப்பரை கொடுத்து பாஸ் பண்ணுறதுங்கிறது வடக்கில் ஒரு கல்ச்சராகவே இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு கேஸாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மாறி அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே பேப்பர் வாங்கிட்டு தான், கொஷின் பேப்பர் வாங்கிட்டு தான் ஆன்சர் எழுதுகிறாங்க அப்படிங்கிறதும், ஜெனரலில் ஜம்ப் பண்ணி ஓடுற வீடியோஸ் எல்லாம் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க மாட்டின உடனே. இதெல்லாம் ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தபோதே நடந்த ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாமில் கூட இந்த பேப்பர் லீக்கேஜுங்கிற பிரச்சனை வரும். ஒரு 1400 பேர் எழுதணும், செலெக்ஷன் ஆகணும். அதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. இப்போ நீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேருக்கு 24 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. மறு எக்ஸாம் நடந்தது. மறு எக்ஸாமில் கலந்து கொள்ளாமல் இருந்தது எனக்கு சரியாக தெரியும்னா 27,000 28,000 பேரோ தான் முதல் எக்ஸாம் எழுதினவங்களில். 2வது எக்ஸாம் எழுதலை. அவனுக்கு பேப்பரை பார்த்த உடனே பேன் ஆகி வச்சு ஓடி போயிட்டான், அல்லது உடம்பு சரியில்லை, வாட்டவர் இட் இஸ். மற்றவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன சதவிகிதம்? இதுக்கு எதுக்கு ஒரு போராட்டம்? இப்போ ராகுல் காந்திக்கு வேறு வேலை இல்லைன்னா யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் போராட்டத்துக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை ஒரு சுபாஷ் சந்திர போஸாக மனசில் நினச்சிக்கிட்டு, இந்த நாட்டில் மோடியை என்னால் எதிர்க்க முடியாது, எங்கள் அம்மாவாலையும் முடியல, என் தங்கச்சிக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இளைஞர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து மோடியை அனுப்பிச்சி வச்சுட்டு என்னையை கொண்டாந்து உட்கார வைக்கணும். இது எப்படி நடக்கும்?
பொங்கி எழுந்து செய்கிறவன் தான் உட்கார்றதுக்கு தானே நினைப்பான். நீங்கள் அண்ணாமலை இங்கே உழைச்சிட்டு இருந்தார், பிஜேபி உழைச்சிட்டு இருந்தது, அதிமுக உழைச்சிட்டு இருந்தது. சந்தில் வந்தது யார்? ஏற்கனவே 30 வருஷமாக ஊழியம் வாங்கி தமிழ்நாட்டில் உழைத்து கொண்டிருக்கிற அவங்க தானே வந்திருக்காங்க. விஜய்ங்கிற ஒரு கான்செப்டில் அப்படி தானே நடக்கும். ராகுல் காந்திகிட்ட கொண்டு வந்து தங்கத்தட்டிலையா கொடுப்பாங்க, நீங்கள் தான் எங்கள் நாட்டை காப்பாற்றணும், நாங்கள் மோடி அனுப்பிச்சி வச்சிட்டோம். இது கூட தெரியாமல் அவர் ஒரு வன்முறையை தூண்டுற வேலையை பண்ணுறாரு. அர்த்தமே இல்லாமல் இப்போ நீட்டை எப்படி கேன்சல் பண்ண முடியும்? கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் எத்தனை பேருடைய வாய்ப்பு? தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்தியா பூரா விட்டுருங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. 6000 பேர் தான் மருத்துவம் படிக்க முடியும். மெத்த படித்தவன்னா என்ன, 98 99 வாங்கக்கூடியவன் கொழுத்த பணக்காரன். இவங்க 2 பேர் தான் படிக்க முடியும் அந்த 6000 சீட்டுக்கு. அப்படி இருந்தது. இப்போ 11,000 சீட்டாக மாறினாலும் 1.5 லட்சம் பேர் எழுதி 40,000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ அதில் அந்த 11,000ல் 85% சீட்டு இவங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிறவங்க இந்தியா பூரா போய் மருத்துவர் ஆக போகிறாங்க. இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது. இதை போய் உட்காந்துட்டு நீட்டு வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், நான் எதிர்க்கிறோம், நீங்கள் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை அதை பற்றி வாயை திறக்கல. ஏன்னா இப்போ அவர் தமிழன் ஆகிட்டார். தமிழன் ஆனதுக்கப்புறம் அவர் நீட்டை எதிர்க்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே அதையே சொல்கிறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கு வந்து ஒரு காக்ரோச்சு, ஒரு கரப்பாம்பூச்சின்னா ஃபினிட் எடுத்து அடிக்க வேண்டியது தான். பட் சயின்டிஸ்ட் வான்சூக்கியெல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அளவுக்கு என்ன சார் அந்த அளவுக்கு தெரியுது சார்? நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நல்லவனை முன்னிறுத்தி தான் எல்லாத்தையுமே பேசுவாங்க. இப்போ ஓபிஎஸ் நல்லவர், அவர் வீட்டில் எதுவுமே சரியில்லை, கூட இருக்கிறவங்க யாரும் சரியில்லை. ஓபிஎஸ்ஐ 3 முறை முதலமைச்சரானவர், இவரை நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளே போய் என்ன டிமாண்ட் வைப்பார்? அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கிடணும், இவங்கள செக்ரட்டரி ஆக்கிடணும், நீங்கள் வெளில போய் உட்காந்துக்கணும். இதுதான் டிமாண்டாகவே வைப்பார் எடப்பாடி கிட்ட. சரிங்க ஓபிஎஸ், அவங்க பொதுச் செயலாளராகட்டும், நான் வெளில போய் உட்காந்துக்கிறேன் சொல்ல முடியுமா? அப்போது ஒரு நல்லவனோ அல்லது பேர் இந்த ஆள் முரண்பட்டு எத்தனை கருத்துக்கள் சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த இவரையை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, ஒரு ஆளை முகமுடி மாதிரி இந்த கொரில்லா ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க தீவிரவாதத்தில், பெண்களை முன்னிறுத்தி பின்னாடியிலேருந்து துப்பாக்கியால் சுடுற பேடித்தனம். அது மாதிரி இதில் என்ன பண்ணுறது, ஒரு நல்லவனை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இவங்க வந்துடுறோம். இதுக்கெல்லாம் பிரயோஜனமே இருக்காது. ஓகே சார். சரி, இப்போ அடுத்தது தமிழ்நாடு அரசியலில் வந்து இப்போது அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமே போக போகுதா என்ன சார்? நான் உங்களுக்கு போன இன்டர்வியூலையும் சொன்னேன், பல இன்டர்வியூலையும் சொல்கிறேன். இல்லை சார், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே அவரை பற்றி தானே, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதே அவரை பற்றி தானே, அதிமுக பற்றி தானே. திமுக கடந்த தேர்தலில் ஓட்டு வாங்கினது 24%. அதுக்கு ஒரு பிரகஸ்பதி நேற்று விவாதத்தில் என்ன சொல்கிறாரு, அவங்க போட்டியிட்டது 160 இல்லைங்க, அதனால தாங்க அவங்க வந்து 24% வாங்கியிருந்தாங்க. அவங்களே 234லையும் போட்டி போட்டிருந்தால் 234லையுமே போட்டி போட்டிருந்தா அவங்க வாக்கு வந்து 1,70,00,000 வந்திருக்கும். குப்பை தகவல் இது. 1,70,00,000 வந்திருந்தா கூட உனக்கு சீட் என்ன வந்திருக்குன்னு கேட்குறோம். 160ல் இவங்களுக்கு வந்தது 56 சீட்டு தானே. அதாவது 9க்கு 2 சீட்டு, 9ல் போட்டி போட்டால் 2 சீட்டு. இப்போ 234ல் போட்டி போட்டால் மட்டும் இவங்க எப்படி வந்திருப்பாங்க? 80 சீட்டு வந்திருப்பாங்களா? அப்பயும் எதிர்கட்சி தானே. ஸோ திமுக முடிஞ்சு போச்சுங்கிறத நம்ம அதை பற்றி தான் பேசணும். ஏன்னா பாவம் விஜயும் என்ன பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் தேங்காய் சீனிவாசன், நான் மற்றும் பலர், நான் பேசினா தீய சக்தி வாசஸ் தூய சக்தி, இந்த கதையை தான் பேசுவேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதையே பண்ணுங்கிற. திமுக ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா மார்ச் ஏப்ரல் வரைக்கும். இப்போ என்னாச்சு? கொள்கை எங்கே போச்சு? கொள் ஒரு பக்கம் போயிடுச்சு, கை ஒரு பக்கம் போயிடுச்சு, கூட்டணியே இல்லை. இருக்கிறது ஒன்றே ஒன்று, அதுவும் வேண்டாது தேமுதிக. அப்போது இவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எப்படி மேலே? ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே டெரரிஸ்ட் கேங்கு 90%. இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் நீங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக பேசணும். இப்போ நேற்றுக்கு பாருங்கள், பாராளுமன்றத்தில் அதாவது காங்கிரஸ் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க, இவங்களும் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அது மேகதாட்டுவை காரணமாக சொல்கிறாங்க. மேகதாட்டுவை வச்சுக்கிட்டு எதுக்கு வெளியில் போகணும்? இப்போ மோடி என்ன பண்ண முடியும்? மேகதாட்டில் கட்ட விட மாட்டேன் சார், 2 மணி நேரம் ஆச்சு நீங்கள் அதை சொல்லி. அப்படியா, மேகதாட்டில் கட்ட விட மாட்டேன் சார், இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படியா பேசிகிட்டு இருப்பார் மோடி? காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு மேகதாட்டில் பண்ண மாட்டேன். அது முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு சொன்னதே அவன் இன்னும் பண்ண மாட்டேங்கிறான். கடந்த 3 மாதமாக தாவேக்கால இருந்து எனக்கு இவ்வளோ நீர் வேணும், எனக்கு அது வரல அப்படின்னு எங்கேயாவது ஒரு அறிவிக்கை வந்ததா? இத்தனை டிஎம்சி எனக்கு வேணும், நீங்கள் கொடுத்துருக்கணும், ஏன் கேட்கல?
அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், அங்கே தண்ணி இல்லைன்னு தெரியும். சும்மா உதார விட்டு என்ன பிரயோஜனம்? ஜூன் 12ஆம் தேதி நான் திறந்து வைப்பேன் அப்படின்னு இறங்குவார் ஸ்டாலின். ஏன்னா அவங்க வம்சாவளியில் ஜூன் 12 எப்போதுமே மேட்டூர் டேம் திறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. போன வாட்டி திறந்தார், என்னாச்சு? என்ன பிரயோஜனம் இருந்தது? ஸோ இந்த இந்த அதிமுக நலிஞ்சு போச்சு, எடப்பாடி ஒரு வழி ஆகிட்டாருன்னு பேசுறதுக்கு ஜூனியர் உடன்ட்டு விட்டுருங்க. அவங்களுக்கு தான் வேறு வேலை இல்லாமல் அதை பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க இல்லாமே போகட்டோமே, உங்களுக்கு என்ன? அவங்க 21% தானே, அதை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அங்கேயே சண்முகம், வேலுமணி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். நாளைக்கு அவங்க வந்து என்ன ஆக போகிறாங்க? பிரதான எதிர்கட்சி ஆக போகிறாங்களா? இல்லை. ஏன்னா விஜய்க்கு வந்து தீய சக்தியோட தான் ஃபைட்டு. ஆனால் கருணாநிதின்னு பேரை சொல்லிட்டா அவருக்கு அப்படியே ரொம்ப சங்கடமாயிடும். ஸ்டாலின் மேலே அவருக்கு பயங்கர மரியாதை. ஆனால் தீய சக்தி திமுக. அந்த குழப்பத்துக்குள்ளே வருவோம். இல்லை சார், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பின்பமாக இருந்த கட்சி இப்போ திருக்குணராக உடைய போது பார்க்க கஷ்டமாக இருக்கு சார். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை மறக்கிறீங்க. நான் இப்படி பேசும்போது எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறேன்னு வேற சொல்கிறீங்க. நான் 35 வருடங்களாக திமுகவில் இணைந்ததெல்லாம் அதிமுகவில் இருந்தவன் தான். இப்போ இந்தியா எப்படி முகலாயர்கள் கொள்ளடிச்சு, பிரிட்டிஷ்காரன் கொள்ளடிச்சு, காங்கிரஸ்காரன் கொள்ளடிச்சு, தீகாக்காரன் கொள்ளடிச்சு, நீதி கட்சிக்காரன் கொள்ளடிச்சதுக்கு அப்புறமும் இந்தியா நல்லா இருக்குது, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா உழைப்புங்கிற மாதிரி அதிமுகவில் இருந்து தான் நீங்கள் தலைவர்களை திருட முடியும். ஏன்னா அங்கே தான் தலைவர்கள் உருவாராங்க. நீங்கள் உருவார இடத்துல தானே திருட முடியும் இல்லையா? கொல்லங்கடையில் தானே நீங்கள் போய் ஊசி வாங்க முடியும், வேற எங்கே போய் வாங்க போகிறீங்க? அப்போது 35 வருடங்களாக அதிமுகவில் உருவாகின்றவங்களை கூட்டு வந்துட்டு தான் தாவேகாவும் நெஞ்சை நிமித்திக்குது, திமுகவும். யாராவது இவங்க தலைவனை உருவாக்கினாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? திமுக வந்து கடந்த 35 வருடத்தில் இவரை கொண்டு வந்தாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை திமுகவில் தாங்க கொண்டு வர முடியும்னு சொல்ல முடியுமா? அந்த 13 பேருடைய பர்த் சர்டிஃபிகேட் கேஸ் மட்டும்தான் வந்திருக்கும், அப்பனுக்கு புள்ள. இல்லைனா அதிமுகலேருந்து கடத்திட்டு வந்திருப்பாங்க. அப்போது அதிமுக எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது இன்றைக்கும் ஸ்ட்ராங்குங்கிறது தானே உங்களோட கேள்வி, உங்களுடைய பொசிஷனு. திமுகலேருந்து ஏன் எடுக்கலை? தாவேகாவில் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் போய் நிம்மதியாக செட்டில் ஆகிட்டான், கரெக்டாக எல்லாம் வந்துடுது. அவன் ஏன் போய் கெடுத்துக்க போகிறான்? விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் ஐயுஎம்எல்லும் காங்கிரஸ் ஜம்ப் பண்ணி ஓடிச்சில்ல, அதுக்கப்புறம் ஏன் இவங்க ஒரு 6 நாள் வெயிட் பண்ணாங்க? ஏன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க, கெடுக்கிற மாதிரி இருக்குங்க, ஏதாவது பண்ணி லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறதுன்னு பயங்கரமாக யோசிச்சு, இல்லைங்க இனி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அதிமுகவுக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் எடப்பாடி எல்லாரையும் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எடப்பாடி போராட்டங்களில் தன்னை முன்னிறுத்த வேண்டும். அதை செய்யலைன்னா 5 பைசா பிரயோஜனம் ஒன்றுமே பண்ணுறது. சும்மா நீங்கள் உங்ககிட்ட காசு இருக்குது, வாட் எவர் இட் இஸ், பாக்கு இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுக்காக அப்பப்போ ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் களத்தில் இருக்கணும், நிறையா பேசணும், அதுதான் ஒரே ஒரு வழி. ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ பாமகவும் வந்து தாவேக்கோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அன்புமணியை ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் சார். அவருக்கு வந்து தன்னுடைய உயரம் தெரியும் அப்படின்னா தன்னுடைய செருப்பின் அளவும் தெரியும். ரொம்ப சிம்பிள். கருணாநிதி உயரங்கிறதாவது கருணாநிதிக்கு தெரியும் சொல்லுவார், ஆனால் சந்திலெல்லாம் பூந்துக்கு போயிடுவார். அன்புமணிக்கு அந்த மாதிரி எல்லாம் போய் தாவேக்காவோட தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு நல்லா தெரியும், தாவேக்காவில் போய் இணைஞ்சால் தன்னுடைய பார்ட்டியோட நிலைமை என்ன ஆகுங்கிறது தெரியும். அதாவதுங்க, பைப்பு வந்து அந்த பக்கம் தான் திறந்துருக்கு, இந்த பக்கம் மூடி இருக்குன்னா தண்ணி அந்த பக்கம் தானே போகும். இன்றைக்கி எல்லாருமே தாவேக்காவுக்கு தானே போகிறேன்னும் போது நாமளே போய் ஐக்கியமாகி இந்த வச்சுக்க அப்படின்னு நான் கொடுப்பாங்க, பண்ண மாட்டேன். அவருடைய பார்ட்டியை அவர் எப்படி நல்லா கொண்டு வரணும்னு தெரியும். தேசிய கட்சி இதுதான், பிஜேபி தாங்கிறதுல அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் எடப்பாடி மாதிரி நான் தேர்தல் போது அரசியல் செய்ய வர்றேன், 190 மீட்டிங் போட்டுக்கிட்டேன், 234 தொகுதி நான் போயிட்டு வந்தேங்கிற அரசியலை அன்புமணி பண்ணலை. அவர் தெளிவாக என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, நான் தின அரசியலில் இருக்கணும். இப்போ நேற்றுக்கு வேளாண்மை பட்ஜெட் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15-16 வருடமாக அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எதை அவங்க ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்களோ அதைத்தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா தமிழக பட்ஜெட்டோட வேளாண்மை பட்ஜெட்டை தனியாக. ஸோ அவங்க பார்ட்டி உண்மையிலே சீரியஸாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ராம்தாஸ் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம், இங்கே தாவறது அங்கே தாவறதுன்னு இருந்திருக்கலாம். அன்புமணி இஸ் எ மெச்சூர்டு பொலிட்டிஷியன். கண்டிப்பாக அவர் அதே மாதிரியே திருமாவளவனுடைய சித்தாந்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உங்களை அவர் நீங்கள் ஏற்றுப்பீங்களோ ஏற்றுக்க மாட்டீங்களோ, ஒரு அரசியலில் எதற்காக இருக்கிறோம்னு காரணம் தெரிந்து அரசியலில் இருக்கிற ஒரு சில மனிதர்களில் திருமாவளவனும் ஒன்று.
அவருக்கு கில்ட்டியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கரெக்டாகவும் தெரியுது. பட் குட்டையை குழப்பறாரே சார். சார் அவர் மாற்றி மாற்றி பேசத்தான் செய்வார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முரண்பட மாட்டார். முரண்படுறதுன்னா என்ன, இது கரெக்டு இது தப்புன்னு பேசுகிறவர் நாளைக்கு இது தப்பு இது கரெக்டுன்னு சொல்கிற வழியை டோட்டலாக முரண்படுற வேலையை பண்ண மாட்டார். திருமாவளவனை அன்புமணியை அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு தமிழக அரசியலில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் அவர்களாக ஆட்சி அமைப்பதற்கோ அவர்களாக ஒரு பெரிய கண்ட்ரோல்குள்ளே வர்றதுக்கோ இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்டிடியூட் படி வாய்ப்பில்லை. இந்த ஆட்டிடியூட் படி வாய்ப்பில்லை. இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா 21 மாநிலத்தில் இருக்குது, பல தோல்விகளை பார்த்துருக்கு, துரோகங்களை பார்த்துருக்கு. அதன் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கணும்னு அதுக்கு தெரியும். இவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இட் டேக்ஸ் அ லாங் டைம் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் அண்ணாமலை மாதிரி ஒரு ரூட்லையாவது இருக்கணும். அதாவது நான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நேத்திக்கு வந்து திப்பு சுல்தான் ஒரு மிகப்பெரிய மதசார்பற்றவர் அப்படின்னு பேசுவேன். இன்றைக்கி வந்துட்டு வேற ஒரு கருத்தை சொல்லுவேன். அதையும் கரெக்டாக தான் சொல்வேன், இதையும் கரெக்டாக தான் சொல்வேன். கேட்டுட்டு இருக்கிறது உன்னுடைய வேலை. ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் வந்து அண்ணாமலை, அன்புமணி, திருநாவுக்கரசர் நீங்கள் பேசலாம். அதில் திருநாவுக்கரசர் உங்களுக்கு ரொம்ப நொந்து போய் புலம்புற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் இஸ் டாக்கிங், பேசிக்கிட்டு இருக்கார். அன்புமணி இஸ் a மெச்சூர்டு பொலிட்டிஷியன். இவங்க 2 பேரும் ஒரே கூட்டணியில் வர்றதுக்கு சாத்தியங்களே இல்லை. உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரனை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.